ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் சமையல் என்ன அப்படின்னா, காலையில் பசங்களுக்கு கம்பு தோசை மாவு வச்சு தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன். நைட்டே மாவு ஆட்டி வச்சுட்டேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு பொங்கி வரும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கம்பு மாவோட பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு நிறையாவே தெரியும். கம்போட பெனிஃபிட்ஸ் கம்பு, கேப்பை, திணை இந்த மாதிரியான நவதானியங்கள், சிறுதானியங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கம்பு, கேப்பை இதெல்லாம் எப்படியாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கோங்க. தோசை ஊற்றினா இதில் ரொம்ப நல்லாவே வந்தது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரொம்ப நல்லா வந்துச்சு தோசை. அது போக பூண்டு நிறையா போட்டு தக்காளி சட்னி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மொச்சை தாளித்து கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. இன்னைக்கு பழைய சோறு நிறையா இருந்தனால நான் காலையில் டிஃபன் மட்டும் பண்ணிவிட்டு நான் அப்படியே சமையல் முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துக்கலாமா? பழைய சோறு நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்குமே பழைய சோறு தான். அப்புறம் பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக பழைய சோறு தாளிச்சது அது மீதி இருக்குது. இது கம்பு தோசைக்கு தக்காளி சட்னி அப்பாவுக்கும் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் பழைய சாதத்துக்கு சைட் டிஷ்க்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு மொச்சை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லது. மொச்சை எல்லாத்துக்குமே தெரியும். அது மாதிரி பழைய சோறு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் கூட காலையில் பழைய சாதம் சாப்பிட்லாமா? அதனால் கண்டிப்பாக பழைய சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காதீங்க. கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. அதுவும் காலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதான். இது என்னென்னு பார்த்தா பழைய சோறில் இருக்க அந்த தண்ணி, நீச்ச தண்ணின்னு சொல்லுவோம்ல, அந்த தண்ணி. இது நான் ஊற்றி வச்சுருக்கேன். பார்லர் போகும்போது நான் இதை கொண்டு போய்க்கிருவேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப எனர்ஜி. வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி அமௌண்ட்டு போட்டு விற்கிறாங்களாம். ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கிற இதை நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கிடுவோம். ஒரு காலகட்டத்தில் கிடைக்காம கூட போகலாம். ஸோ எல்லாருமே பழைய சோறும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீச்ச தண்ணியும் குடிங்க. ரொம்ப எனர்ஜியும் சத்துக்களும் நிறையாவே இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. பாய்.